இந்த வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பேடிஎம் ஆப் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை மாட்டியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷனை எந்த ஆப்பில் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் ஆப்பில் தான் பண்ணேன். பேடிஎம்மோடைய வெர்ஷன் 1லேருந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது குட்டி ஆப்பாக ஆரம்பித்தது இப்போ மிகப்பெரிய ஒரு ஆப்பாக மாறி இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மூலை முடுக்கு போனாலுமே உங்களால் பேடிஎம் கியூஆர் கூட பார்க்க முடியும். வைக்கும் சின்ன பெட்டி கடையிலேருந்து ஆரம்பித்து பெரிய கடை வரைக்குமே உங்களால் பேடிஎம் ஆப்பை பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட பேடிஎம் ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய பிரச்சனை மாட்டியிருக்கு. ஆர்பிஐ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேடிஎம் ஆப் வந்து நிறைய சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேன் கார்டை யூஸ் பண்ணி 10-15 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கேஒய்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துச்சு தெரியுமா? அதாவது இந்த கொரோனா டைமில் வந்து நம்மளால் வெளில போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கேஒய்சி மூலியமாகவே நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை ஆர்பிஐ கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கூட இந்தியாவில் வந்து பேடிஎம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து நிறைய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் இருக்குது தெரியுமா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை செயல்படுத்தலை, ரொம்ப லேட்டாக தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. அது மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள் பார்த்தீங்கன்னா பேடிஎம் மேலே இருக்குது. ஸோ இதனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து பேடிஎம் இருக்கக்கூடிய நிறைய சர்வீஸை வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க. அது முக்கியமான சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் வாலெட், பேடிஎம் பேமெண்ட் பேங்க், அப்புறம் ஃபாஸ்டேக். ஓகே, ஸோ இந்த 3 சர்வீஸுமே நீங்கள் பேடிஎம்மில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே அதை வேறு ஒரு பேங்க்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பேடிஎம் வாலெட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் உங்களால் பணத்தை போட முடியாது. ஏற்கனவே பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாமே ஒழிய புதுசாக பணத்தை ஆட் பண்ண முடியாது. அடுத்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே கண்டிஷன் தான். திரும்பியும் உங்களால் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கில் பணத்தை டெபாசிட் பண்ண முடியாது. நீங்கள் ஜஸ்ட் அதில் கூடிய பணத்தை மார்ச் 1லேருந்து நீங்கள் வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாமே ஒழிய அதை வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டேக். இதுவுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இப்போவே உங்களுடைய பணத்தை வந்து வேறு பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸுக்கு பேடிஎம் மெர்ச்சன்ட் ஆப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் கலெக்ஷன் அக்கௌண்ட் இருக்குது தெரியுமா? அதாவது இப்போ நீங்கள் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கை தான் உங்களுடைய கலெக்ஷன் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை வேறு ஒரு பேங்க் மாற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா வேறு ஆப்ஷன்ஸுக்கு மாறிக்கோங்க. அதாவது இப்போ பே இல்லை ஃபோன்பே இந்த மாதிரியான வேறு ஒரு பேமெண்ட் ஆப்புக்கு நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஒருவேளை மார்ச் 1க்கு அப்புறமா ஏதாவது பேடிஎம் சைட்லேருந்து ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அதாவது நாங்கள் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே சால்வ் பண்ணிட்டோம், உங்களால் பழைய மாரி டெபாசிட்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது கொடுத்தா மட்டும் பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வேறு ஆப் மாறிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்புறம் நாங்கள் போடக்கூடிய எஃபர்ட் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அது மாதிரி தகவலாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான தகவல் நம்ம சேனல்லேருந்து கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.